நம்முடைய எச்ஆர்எஸ் கூட கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒசூரில் இதுவரை நடைபெறாத அளவில் நம்முடைய மாரத்தான் போட்டிகள் எல்லாம் நடத்தி இப்படி ஒரு அமைப்பு இருக்குது என்பதை ஓசூருக்கு எடுத்துக்காட்டியவர்கள். தொடர்ந்து இது போன்ற சமூக சேவைகள்லாம் நீங்கள் கம்பெனிக்குள்ளேருந்து சேர்ந்து விட்டு வெளியே பொதுமக்களுக்கு இடையில் இன்று இப்போ எங்களை போன்ற ஒரு நாங்கள்லாம் இருக்கிற மாதிரி நீங்களும் இருந்து செய்ய வேண்டுமா இந்த நேரத்தில் உங்கள் அனைவரும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இதில் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு சொன்னால், கடந்த மாதம் தான் நீங்கள் குற்றாலம் போய் உங்களுடைய தமிழ் மாநாடு சிறப்பாக நடத்திட்டு வந்திருக்கீங்க. அடுத்த 10வது மாநாடு தான் நம்மளோட ஓசூரில் நடக்குது என்பது எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதில் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதே நேரத்தில் உங்களுடன் இணைந்து நாங்களும் பணியாற்ற தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் அதில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்பதை ஒரு உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்கின்றவர்களெல்லாம் பெரும்பாலானவர்களெல்லாம் பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு இடத்திலிருந்து இங்கே இன்றைக்கு நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை இந்த இடத்துல நான் அரசியல் பேசவில்லை என்றால், பேச விரும்பவில்லை என்றாலும் கூட அந்த ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கி நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் காரணம். நான் அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே தொழிற்சாலைகள் அமைய காரணமாக இருந்தவர் தலைவர் அவர்கள். அவர்கிட்ட ஒரு சமீபத்தில் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய பேட்டியை பார்த்தேன். அவர் பேட்டியில் அவர் கலைஞரை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறார். அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, கலைஞர் ரொம்ப பெரிய அளவிற்கு சிந்திக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை கொண்டவர் சொல்லி ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ எதை